இன்றைக்கு நம்ம சிந்திக்கிற தலைப்பு worship that pleases God. தேவனுக்கு பிரியமான ஆராதனை எது என்ற சிந்தையை நாம் சிந்திக்க போறோம். ஏன்னா கடந்த 2000 வருஷங்களாக ஆராதனையில பல மாற்றங்கள் வந்திருக்குது. அதனால கேத்தலிக் ஆராதனை, சிஎஸ்ஐ ஆராதனை, பெண்டிகாஸ்டல் ஆராதனை என்று ஆராதனைகளில நிறைய மாற்றங்களும் நிறைய புது புது விதமங்களும் உள்ள புகுத்தப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நாம பார்க்கிறது வேத புஸ்தகத்துல இயேசு கிறிஸ்து, பிதா, பவுல், அப்போஸ்தலர்கள் ஆராதனை குறித்து என்ன சொன்னாங்க, அதை மாத்திரம் நம்ம இன்றைக்கு பார்க்க போறோம். குறிப்பிட்ட ஒரு சபையினுடைய ஆராதனை அல்ல, வேத புஸ்தகத்துல ஆராதனையை பற்றி என்ன சொல்லியிருக்கிறது. அவனுடைய தலைப்பே worship that pleases God. தேவன் ஏற்றுக்கொள்ளும் ஆராதனை என்பது என்ன? அது 4 வகைப்படும். 4 விதங்களில் அதை விவரிக்கலாம் என்று இந்த வாரன் சொல்லுகிறார். 4 விதங்களிலே. முதலாவதாக, God is pleased when our worship is accurate. நம்முடைய ஆராதனை அவர் எதிர்பார்க்கிற அதே மாதிரி ஆக்யூரேட்டாக, குறையாம கூட்டாம, மனிதர்களுடைய கூடுதல் கூட்டாதபடிக்கு குறையாதபடிக்கு இருக்கு, ஆக்யூரேட்டாக. இரண்டாவதாக, God is pleased when our worship is authentic. புஸ்தகம் வச்சிருக்கிறாங்க 101வது பேஜ்ல. முதல்ல God is pleased when our worship is, நம்முடைய ஆராதனை ஆக்யூரேட்டா இருக்க வேணும். அவங்க சொன்ன மாதிரியோ இவங்க சொன்ன மாதிரியோ அவங்க கற்றுக் கொடுத்த மாதிரி இல்ல, ஆக்யூரேட். என்ன ஆக்யூரேட் என்று சிந்திக்க போறோம். இரண்டாவதாக, God is pleased when our worship is authentic. துல்லியமாக, எதிர்பார்த்த பிரகாரம். மூணாவதாக, ஆராதனை குறித்து சிந்திக்கும் போது God is pleased, அவர் எப்படி பிரியப்படுகிறார், when our worship is thoughtful. நம்முடைய சிந்தையை இணைத்து ஆராதிக்கும் போது அதில் அவர் பிரியப்படுகிறார். முதலாவது இங்கிலீஷ் வார்த்தையில ஆக்யூரேட் ஆராதனை, ரெண்டாவது ஆத்தன்டிக் ஆராதனை. ஆக்யூரேட்னாக்க உங்களுக்கு ஆக்யூரசி இருக்கிற வண்ணம் எதிர்பார்த்து, ரெண்டாவது துல்லியமாக, மூன்றாவது தாட்ஃபுல், சிந்தையோடு கூட, எண்ணத்தோடு கூட, நாலாவது God is pleased when our worship is practical. செயல் நிறையிலுள்ள ஆராதனை. இந்த 4 காரியங்களை நம்ம சிந்திக்க போறோம். சோ முதலாவதாக மார்க் 12ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்துல நம்ம என்ன பார்க்கிறோம், இயேசுக்கு சொன்னது, முழு இருதயத்தோடும், முழு மார்க் 12:30 முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு மனதோடும், முழு பலத்தோடும். அப்படின்னு என்ன ஆண்டவர் கேட்கிறாரு, எனக்கு முழுமையா உன்ன வேணும், பாதி இல்ல. முழுமைன்னா உன்னுடைய முழு இருதயம் எனக்கு வேணும், பாதி இருதயம் இல்ல. உன்னுடைய முழு ஆத்மா வேணும், பாதி ஆத்மா இல்ல. உன்னுடைய முழு மனது எனக்கு வேணும், பாதி மனதில்ல, முழுமையா எனக்கு வேணும். அந்த புத்தகத்தில் 100வது பேரை பாருங்க, முதல் லைன்ல God wants all of you. அவருக்கு தேவை உன்னுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் முழுமையுமாக. வெறும் சரீரம் மாத்திரம் இல்ல, வெறும் ஆவி மாத்திரம் இல்ல, வெறும் ஆத்மா மாத்திரம் இல்ல, வெறும் பலம் மாத்திரம் இல்ல. God wants all of you. ஒரு மனிதனாக நாம் முழுவதும்
God doesn't want part of you. அவருக்கு பாதி வேண்டாம். அவருக்கு doesn't want part of you. He asks for all. எல்லாவற்றையும் முழு ஹிருதயத்தோடு என்னை ஆராதி, முழு ஆத்துமாவோடு என்னை துதித்து ஸ்தோத்திரி, முழு சிந்தையோடு என்னிடத்துல வா, முழு பலத்தோடு. All of your heart, all of your soul, all of your mind and all of your strength. முழு பலம், முழு சிந்தை, முழுமையுமாக. And God desires you full devotion, not a bit devotion. முழுமையான ஒப்பு கொடுத்தல் அவர் விரும்புகிறார். யோவான்ல 100வது பேஜ்ல மறுபடியும் யோவான்ல சுவிசேஷத்துல சமாரிய ஸ்திரீயோட இயேசு பேசிக் கொண்டிருக்கும் போது, a Samaritan woman once tried to debate Jesus on the best. ஆராதனை குறித்து யோவான்ல எடுத்துக்க வந்த வசனம் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல பேசிக்கொண்டிருக்கும் போது, அந்த சமாரிய ஸ்திரீ இயேசு கிறிஸ்துவோட ஆராதனை பத்தி இப்படித்தான் அல்லது இப்படி இல்லை அப்படின்னு யோவான் 4ஆம் அதிகாரத்துல அந்த பொண்ணு, அந்த லேடி இயேசு கிறிஸ்துவோட பேசுறாங்க. அப்பதான் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? அந்த வாசமா 4:23, உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும். அங்க 2 பார்த்து பாருங்க. தொழுது கொள்ளுகிறவர்கள் அல்லது ஆராதிக்கிறவர்கள் உண்மையோடும் ஆவியோடும். உண்மை என்ன? சத்தியம். ஆவி என்ன? ஸ்பிரிட். உண்மையோடும் ஆவியோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும். எதுக்காக இயேசு அப்படி சொல்றாரு? பழைய ஏற்பாட்டின் பிரகாரம் அந்த தொழுகை வித்தியாசமா இருந்தது. பலி செலுத்தி பலவிதமான பலிகள், போஜன பலி, மாம்ச பலி, பலவிதமான பலிகள், அதெல்லாம் முடிஞ்சிடுச்சு. அந்த பீரியட் ஓவர், முடிஞ்சிடுச்சு. இனி வர்ற காலம் இயேசு சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து யாரு? பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த தேவகுமார், பிதாவினால் அனுப்பப்பட்ட தேவகுமார். அவர் அந்த ஆராதனை பற்றி விளக்கும் போது அப்படி சொல்லுகிறார், உண்மையோடும் ஆவியோடும். Let us be grateful and worship God in the way that will please him. அதோடு கூட எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் வாசிமா. பாருங்க, நம்ம எப்படிப்பட்ட ராஜ்யத்துக்கு பெற போறோம், எப்படிப்பட்ட ராஜ்யத்தை நம்ம போக போறோம், எப்படிப்பட்ட ராஜ்யத்தை எதிர்நோக்கி இருக்கிறோம். அசையாது, யாரும் அதை ஒன்னும் அழிக்க முடியாத, எந்த மனுஷனும் அதை தொட முடியாத, அசைவில்லாத அந்த பரலோக ராஜ்யத்துக்கு போகிற நீயும் நானும், நீங்களும் நாங்களும் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை வைத்திருக்கிறார்கள். அருமையான வசனம். இந்த வசனத்தை பாசிட்டு பாருங்க. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். ரொம்ப சிந்திக்க வேண்டிய வசனமாகும். இப்ப நம்ம இன்றைக்கு சிந்திக்கிற எல்லாமே குறிப்பிட்ட ஒரு டினாமினேஷனை பத்தி அவங்க சொல்லி கொடுத்த நம்ம சிந்திக்கல. நாம இப்ப சிந்திக்கிறது வேத புஸ்தகத்திலிருந்து அந்த வசனத்தில் இருக்கிறத அப்படியே சிந்தித்து கொண்டிருக்கிறோம். சோ அந்த எபிரேயர் 12:28ஆம் வசனமும் யோவான் 4:23 ரெண்டுமே மிக மிக முக்கியமானது. எபிரேயர்ல பவுல் எழுதுனது வந்து எல்லாரும் நம்புறாங்க. அதுபோல யோவான்ல இயேசு கிறிஸ்து பேசினது. சோ ஆகையினாலே God is pleased. முதல் பாயிண்டாக ஆண்டவருக்கு என்ன விருப்பம்? when our worship is accurate. நம்முடைய ஆராதனை உள்ளபடியே இருக்கும்போது, ஆக்யூரேட்னா உள்ளபடியே, ஒரு பிசகு இல்லாமல். People often say, I like to think of God as, ஆண்டவரை கற்பனை பண்ணி பார்த்து அவர் இப்படி இருப்பாரு என்று கற்பனை தெய்வம் அல்ல இந்த ஆண்டவர். மாறாக யார் என்பதை
தெளிவாய் வெளிப்படுத்தினா அந்த வெளிப்பாட்டின் பேரில நாம் அவரை ஆராதிக்க வேணும். கற்பனையின் பேரில நம்ம ஆராதிப்போனா அதுக்கு பேரு ஐடாலட்ரி, விக்கிர ஆராதனை. கற்பனை தெய்வம் எல்லாம் இவர் ஆக்சுவலா இருக்கிறவர். இப்படித்தான் கற்பனையா யாரு கற்பனை பண்ணி சொன்னதல்ல. பைபிள்ல எழுதி இருக்கிறதல்ல. இயேசு கிறிஸ்துவ பத்தி, பிதாவை பத்தி, பரிசுத்தாவை பத்தி பைபிள் எழுதி இருக்கிறதெல்லாம் கற்பனையை யாரோ கற்பனை பண்ணி சொன்னதல்ல, தவம் இருந்து சொன்னதல்ல. ஆண்டவர் அவர் நமக்கு வெளிப்படுத்தினது. அதனால நம்ம கற்பனை தெய்வத்து போவோம்னா அது விக்கிராராதனை. Worship must be based on the truth of scripture. So நம்முடைய ஆராதனை எதைய சார்ந்து இருக்கணும், எந்த டினாமினேஷனோ சபையோ சார்ந்தல்ல, based on truth of scripture. ஸ்கிரிப்சர்னா வேத புஸ்தகம். வேத புஸ்தகத்தை சார்ந்துதான் நம்முடைய ஆராதனை இருக்க வேணும். நாட் அவர் ஒப்பீனியன் அபவுட் காட். நம்முடைய ஒப்பீனியன், நான் இப்படி நினைக்கிற ஆராதனை, அப்படி நினைக்கிற ஆராதனை, ஆராதனை இப்படி இருக்கணும், ஆராதனை அப்படி இருக்கணும் என்று நம்முடைய ஐடியா மூலம் வருகிறதல்ல. மாறாக வேத புஸ்தகம் என்ன சொல்ல வருகிறதோ அதான் ஏற்கனவே பதிச்சோம். மார்க்ல வாசித்தோம், எபிரேயர்ல வாசித்தோம், யோவான்ல வாசித்தோம். அதுதான் ஆக்யூரேட். ஆராதனுடைய ஆக்யூரசி, சரியான ஆராதனை எங்க போய் நம்ம பார்க்கலாம்? வேத புஸ்தகத்துல, பைபிள்ல, பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு எழுதின புஸ்தகத்துல. அதுக்கு தான் இப்ப நம்ம வாசித்து ஏற்கனவே வாசித்து மறுபடியும் வாசிப்போம். யோவான் 4:23 வாசிப்போம். உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள், உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள், ஆராதிக்கிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும். உனக்கு நீ உன்னோட ஆராதனை உண்மையாய் தொழுது கொள்ளனாக்கா, உன்னுடைய ஆராதனை ஏற்றுக்கொள்ளப்பட வேணும்னாக்க நீ 2 காரியத்தை மறந்துடாத. ஆவியோடும் உண்மையோடும். ஆவின்னா அந்த இடத்துல பரிசுத்த ஆவி இல்ல. ஆவின்னா உன்னுடைய ஆவி, உனக்கு அவர் தந்த ஆவி. உன்னை ஆதாமை படைத்த போது அவர் தம்முடைய அந்த ஆதாமுடைய நாசியிலே சுவாசத்தை ஊதினார். அந்த ஆவி, அந்த ஆவியோடு கூட அவரை தொழுது கொள்ள வேணும். அதுதான் accurate, சத்தியத்தோடும் உண்மையோடும். To worship in truth means to worship God as he is truly revealed in the Bible. வேத புஸ்தகத்துல அந்த பைபிள்ல அவரை பத்தி என்ன சொல்லியிருக்கிறோம் அதை அறிந்தவர்களாக, அந்த வசனங்களை புரிந்தவர்களாக நாம் அவர்களை ஆராதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இரண்டாவதாக, God pleased when our worship is authentic. இரண்டாவதாக, நான் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஆராதனை துல்லியமாக, ஆதன்டிக்காக, அவர் சொன்னபடியே மெய்யானதாக. When Jesus said you worship in spirit, ஆவியிலே ஆராதி என்று இயேசு கிறிஸ்து யோவான் 4 சொன்னபோது அவர் எதை சொல்லல, எந்த ஆவி சொல்லல, பரிசுத்த ஆவி சொல்லல. நமக்கு கொடுத்த, ஆண்டவர் கொடுத்த அந்த ஆவி, அந்த ஆவியில நம்ம ஆராதிக்க வேண்டும். Worship is your spirit responding to God's spirit. இதை எழுதி வச்சுங்க. ஆராதனை என்பது, எழுதிங்க, ஆராதனை என்பது உன்னுடைய ஆவி, என்னுடைய ஆவி, நம்முடைய ஆவி தேவாவியோட இணைந்து துதிப்பதுக்கு பேர் ஆராதனை. எழுதி வச்சுங்க. ரொம்ப முக்கியமான ஒரு டெஃபினிஷன். Worship is your spirit responding to God's spirit. தேவ ஆவியோடு என்னுடைய ஆவி இணைந்து துதிக்கிற, இணைந்து ஸ்தோத்திரிக்கிற, இணைந்து நன்றி சொல்லுகிற, அதுக்கு பேர் worship, ஆராதனை. It is not just a matter of saying the right words. ஏதோ சில வார்த்தைகளை சொல்றதுனால அல்ல, மாறாக பரிசுத்த ஆவியோடு இணைந்து துதிப்பது. You must mean what you say. நம்ம சொல்லுகிறது, ஆராதனையில எதை சொல்லி ஆராதிக்கிறோமோ அதை நாம முழு மனதோடு சொல்ல வேணும், முழு பலத்தோடு சொல்ல வேணும். நம்முடைய இருதயம் அந்த ஆராதனையில பதிந்திருக்க வேணும். நம்முடைய ஆவி அந்த ஆராதனையில ஊன்றி இருக்க வேணும்.
heartless praise is not praise at all. இருதயத்தை வைக்காம துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிற அந்த செயல் உண்மையான துதி அல்ல. இட் இஸ் worthless, இது பிரயோஜனம் இல்லாதது என்று நாம் பார்க்கிறோம். அதனால when we worship, God looks past our words to see our attitude. நாம் துதித்து பாடும்போது ஆண்டவர் எதை கவனிக்கிறார்? என்னுடைய வார்த்தையை கவனிக்கிறாரா? என்னுடைய உடம்ப கவனிக்கிறாரா? அதிகமா அவர் அதிகமாய் கவனிக்கிறது எது? நான் அதை எழுந்து நின்று கண்ணை மூடி துதித்து பாடும்போது அவர் எதை கவனிக்கிறாரு? கையெங்க வச்சிருக்கிறேன், கண்ணை மூடிட்டு இருக்க, நான் முழிச்சிருக்கேன்னா எதை கவனிக்கிறாரு? அவர் கவனிப்பது நம்முடைய ஹார்ட், இருதயம். இருதயம் எங்க இருக்கு? நீ எழுந்து நின்று துதித்து பாடும்போது உன் இருதயம் இயேசு மேல இருக்குதா, பரலோகத்து மேல் இருக்கா, அல்லது கறிக்கடையை நினைச்சிட்டு இங்க ஸ்தோத்திரம் இயேசுநாதன் பாட்டு பாடிட்டு இருக்குமா? பிரியாணி நினைச்சிட்டு அல்லது துதிக்கிறவங்க எங்க இருதயம் எங்க இருக்கு? அல்லது பாஸ்டரை பார்த்துட்டு என் இருதயம், அல்லது அந்த ட்ரம் அடிக்கிறாரு, என்ன அருமையா அடிக்கிறாரு, அல்லது கிட்டார் வாசிக்கிறார் அவரை பார்த்துட்டு. இன்னொன்னு அதுக்கு பேரு ஹார்ட்லெஸ். இருதயம் எங்கேயோ இருக்குது. இப்போ நம்ம ஆராதனை தேவன் யாரை கவனிக்கிறார், எதை கவனிக்கிறாரு? இருதயம். நம்ம சபை மக்களுக்கு சொல்லியிருக்கிறோமா? நமக்கு தெரியுமா? நான் பெந்தெகோஸ்து சார்ந்தவனுங்க, சரி, அதனால இருதயத்தோடு முழு இதயத்தோடு பாட மாட்டேங்க. இல்லைங்க, நான் செய்ய அதனால இல்ல, அவர் சொன்னதுபடிதான் செய்யும். ஆராதனை பற்றி சொல்லிக் கொடுத்தது யாரு? பிதா, குமார், பரிசுத்த ஆவியானவர். ஆராதனை, நம்முடைய ஆராதனை வாங்கிக் கொள்வது யாரு? சர்ச் பாஸ்டர் இல்ல, உயிரோடு இருக்கிற இயேசு பிதாவாகிய தேவன் தான் நம்முடைய ஆராதனையை வாங்குறதுக்காக வந்திருக்கிறார். அவருக்கு கொடுக்கத்தான் நாம் ஆராதிக்கிறோம். சோ நம்முடைய ஆராதனை முதலாவது ஆக்யூரேட், வசனத்தின் அடிப்படையில, ஆவியில, உண்மையோடு. இரண்டாவது ஆத்தன்டிக், துல்லியமாக, மெய்யானதாக. When we worship, God looks past our words to see our attitude. நம்முடைய இதயத்தினுடைய நினைவுகள் எங்க இருக்கிறது? அதுக்கு ஒரு வசனம் 3ஆவது வசனத்துல வாசிமா, 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல 2வது பாகம் நினைக்கிறேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். பாருங்க, ஆண்டவர் எப்போது எங்க பார்க்கிறார்? நம்ம அவர்கிட்ட போகும்போது அவர் என்னுடைய முகத்தை பார்க்கறது இல்ல, என்னுடைய அழகை பார்க்கறது இல்ல. அவருக்கு என்னை பத்தி எல்லாமே தெரியும். ஆனால் அவர் கவனிக்கிறது நாம பார்க்காத நம்முடைய இருதயத்தை. அதான் இந்த சாமுவேல்ல தெளிவாய் வசனம் சொல்லுகிறது. நாம் ஆராதிக்க பாட்டு புஸ்தகத்தை எடுத்து பிரித்து பாடும்போது அல்லது மனப்பாடமா பாடும்போது நம்முடைய நினைவுகள், நம்முடைய இருதயம் எங்க இருக்கு? யார் மேல இருக்கு? யாருக்காக பாடுறோம்? எதற்காக பாடுகிறோம்? மியூசிக் நல்லா இருக்குனால பாடுறோமா? கிட்டார் நல்லா இருக்குனால பாடுறோமா? அல்லது என்னை ரட்சித்த, என்னை பாவத்திலிருந்து விடுதலை பண்ண அந்த தேவனை துதித்து ஸ்தோத்திரித்து முழு இருதயத்தோடு அவருக்கு கொடுத்து பாடுகிறோமா என்பதுதான் ரொம்ப முக்கியம். அதனால worship is involves delighting in God. அப்ப ஆராதனை நம்ம முழு மனதோடு, முழு பலத்தோடு, முழு ஆவியோடு செய்யும்போது ஆண்டவர் அதுல டிலைட்டிங் அல்லது பிரியப்படுகிறார், மகிழ்ச்சி அடைகிறார். டிலைட்னா மகிழ்ச்சி, ஒரு பெரிய ஆனந்தம். பாவம் மன்னிக்கப்பட்ட ஒருத்தி வந்து ஆண்டவரை துதித்து பாடுறது அவருக்கு பெரிய ஆனந்தம். சாபத்திலிருந்து விடுதலையான ஒருத்தி வந்து அவரை துதித்து பாடும்போது அவருக்கு பெரிய ஆனந்தம். அல்லது சுகமான ஒருத்தி வந்து ஆண்டவரை துதித்து பாடும்போது அவருக்கு பெரிய ஆனந்தம்.
அப்ப அந்த ஆராதனை நம்முடைய இட் என்கேஜஸ் அவர் எமோஷன், உணர்வுகளோட இணைந்து பாடுவது. சில சமயத்துல அப்படி பாடும்போது உங்களை அறியாம என்ன அறியாம கண்ணீர் வரும், ஆனந்த கண்ணீர். ஏன்? நம்ம இருதயம் அவர் மேல வைத்து பாடுகிறோம். ஆகையினால் நம்முடைய ஆராதனையில மாய்மாலம் இருக்கக்கூடாது. மாய்மாலம் என்ன அர்த்தம்? இருதயம் நின்றுட்டு இருக்கிறது சர்ச்சில், ஆனா இருதயம் நான் ஏற்கனவே சொன்ன மட்டன் ஷாப்ல அல்லது மீன் கடையில. அதுக்கு பேர் மாய்மாலம் ஆராதனை. நின்றுட்டு பாடிட்டு இருக்கிறது, பக்கத்துல இருக்கிற அம்மா சேலையை பார்த்துட்டு என்ன அந்த என்னோட சேலையை விட அது நல்லா இருக்கேன்னு, அது ஆராதனைலாம். அதுக்கு பேரு ஹிப்போக்ரிட்டிக்கல் ஆராதனை, மாய்மால ஆராதனை. 102வது பக்கத்துல புஸ்தகம் வைத்திருக்கிறவங்க 102வது பக்கத்துல முதல் பேராகிராஃப். Of course, sincerity alone is not enough. You can be sincerely wrong. உண்மையோடு மாத்திரம் பாடுனா போடாது, உண்மையோடு மனதை பதித்து பாட வேணும். இப்போ ஒரு 4 வார்த்தையை சொல்ல போறேன், இங்கிலீஷ்லயும் தமிழ்லயும் எழுதிங்க, நோட்ஸ் எழுதிங்க. வொர்ஷிப், ஆராதனை என்பது போத் ஸ்பிரிட் அண்ட் ட்ரூத். ஆராதனை என்பது ஆவியும் சத்தியமும் உண்மையும். இரண்டாவது எழுதிங்க, வொர்ஷிப் என்பது போத் ஆக்யூரேட் and authentic. ஆராதனை என்பது உள்ளது உள்ளபடியே அவர் எதிர்பார்த்தபடியே, accurate, authentic, எதிர்பார்த்தபடியே. மூணாவது, ஆராதனை என்பது both emotional and doctrinal. ஆராதனையில உணர்ச்சிகளும் இருக்கணும், சத்திய வசனத்தினுடைய அடிப்படையில் டாக்டரின், பாடல்ல டாக்டரின் இருக்கணும் ஆகும். நம்முடைய பாடல் என்ன இருக்கணும்? டாக்டரின். டாக்டரின்னா சத்திய வசனத்தினுடைய அடிப்படையில் அந்த ஆராதனை அமைய வேணும், அதுதான் டாக்டரின். நாலாவது, ஆராதனை என்பது போத் அவர் ஹார்ட்ஸ், நம்முடைய ஆராதனை என்பது நம்முடைய இருதயமும் நம்முடைய சிந்தையும், நம்முடைய மூளை சிந்தை எண்ணம், இருதயமும் அந்த பாடல்ல இருக்கணும், சிந்தையும் அந்த பாட்டில் இருக்கும். சிந்தித்து பாடுவர்களாக, ஒவ்வொரு வார்த்தையும் சிந்தித்து ராகம் சிந்தித்து பாடுவர்களாக, இருதயத்தோடும் பாடணும், முழு சிந்தையோடும் பாடணும், முழு இருதயத்தோடும் பாடணும். மறுபடியும் ரிப்பீட் பண்ணுகிறேன், நான் இங்கிலீஷ் ரிப்பீட் பண்ணேன். வொர்ஷிப் என்பது போத் ஸ்பிரிட் அண்ட் ட்ரூத், ஆவியும் சத்தியமும் உண்மையும். ஆராதனை என்பது both accurate and authentic, சரியாக வசனத்தின் அடிப்படையில் ஆவியில உண்மையில. அடுத்ததாக ஆத்தன்டிக், அவர் எதிர்பார்க்கிற பிரகாரம், அவர் சொன்ன பிரகாரம். மூணாவது, ஆராதனை என்பது இமோஷனல் அண்ட் டாக்டரினல். இமோஷனல்னா உணர்ச்சியோடும் பாடணும், மகிழ்ச்சியோடும் பாடணும், கண்ணீரோடும் பாடணும். எமோஷன் உணர்ச்சியோடு பாடணும். அப்புறம் டாக்டரில், அந்த வார்த்தைகள் அவர் ஏற்றுகிற வார்த்தைகளாக, டீச்சிங், அந்த டாக்டரின் ரொம்ப கரெக்டா இருக்கும். கடைசியாக ஆராதனை என்பது போத் ஹார்ட்ஸ் அண்ட் ஹெட், தலையும் இருக்கணும் ஆராதனையில, இருதயம் இருக்கணும், ரெண்டும் இருக்கணும். தலை எங்கேயோ இருக்கக்கூடாது, தலை நகல் சிந்தை, இருதயம்னா இருதய நினைவுகள். இன்றைக்கு 102வது பேஜ்ல கிறிஸ்டியன் கீழே பேஜுக்கு வாங்க, கீழே Christians often differ on the most appropriate authentic way to express praise God. அதாவது கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவ சபை மக்கள் பல வித்தியாசமான ஆராதனை அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள். அது என்னென்ன? many forms of praise
and mentioned in the Bible. வேத புஸ்தகத்திலையும் துதி ஸ்தோத்திரத்தையும் எழுதப்பட்டிருக்கிறது. ஆராதனையில என்னெல்லாம் இருக்கலாம்? கன்ஃபெசிங் சின், பாவரிக்கை செய்கிறது ஆராதனை. சிங்கிங், பாடல் ஆராதனை. மூணாவது, பாடும்போது சத்தமாய் பாடுவது, ஷவுட்டிங் ஆராதனை தான். நாலாவது, ஸ்டாண்டிங், எழுந்து நின்று பாடுவது ஆராதனை தான். ஐந்தாவது, நீலிங், முழங்கால் இருந்து பாடுவது. சிலர் சபை சொல்லுவாங்க முழங்கால் இருந்து பாடுனா தான் அது ஆண்டவர் ஏற்பாரு, நின்றுட்டு இருந்தா ஏற்க மாட்டாரு, உட்கார்ந்துட்டு இருந்தா ஏற்றுக்க மாட்டாரு, அதனால நாங்க முழங்கால் நின்று. இல்ல இல்ல, அப்படியெல்லாம் கிடையாது. உன்னை ஆவியானவர் எப்படி எந்த விதத்துல செய்ய சொல்லுவாரோ அந்த விதத்துல. அப்புறம் டான்சிங், ஆராதனையில டான்சிங், நடனமாடி. தாவீது, இதெல்லாம் பைபிள் இருக்கு. இப்ப நான் சொல்லிட்டு இருக்க வார்த்தைகள். கன்ஃபெசிங், பாவரிக்கை செய்யறது. சிங்கிங், பாடல் பாடுவது. ஷவுட்டிங், சத்தமா பாடுவது. ஸ்டாண்டிங் இன் ஆனர், எழுந்து நின்று பாடுவது. நீலிங், முழங்கால் நின்று பாடுவது. டான்சிங், டான்ஸ் பண்ணி அப்படியே லைட் அசைஞ்சு பாடுவது. மேக்கிங் எ ஜாய்ஃபுல் நாய்ஸ், ராகம் தெரியாதவர்கள் சும்மா வரக்கத்து கத்துறது கூட ஆராதனை தான். ஏன்னா உங்களுக்கு ராகம் இல்லை. அந்த ராகம், அந்த பாட்டு எழுதுன்னு ஒரு ராகத்தில் இருக்கும். இவர் ஏதாவது ஒரு ராகத்தில் போட்டு வாங்கன்னு வாங்கிட்டு இருப்பாரு. பாடிக்கோ, அது அவ்வளவுதான் உன்னால பாட முடியும். அதான் உன்னுடைய பெஸ்ட் ராகம். அப்புறம் ஆராதனையில டெஸ்டிஃபையிங், சாட்சி சொல்லி பாடுவது. அப்புறம் ஆராதனையில பிளேயிங் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட், ஆராதனையில இன்ஸ்ட்ருமெண்ட் ப்ளே பண்ணலாம். கிட்டார் வாசிக்கலாம், தபேலா வாசிக்கலாம். யாருக்காக? அவருக்காக. பிளேயிங் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். அப்புறம் ஆராதனையில இதெல்லாம் பைபிள் இருக்கு. ஆராதனையில கைகளை உயர்த்தி பாடுவது. இதுதான் ரைட்டு, அதுதான் ரைட்டு இல்ல. பிரச்சனை சொல்லியிருக்கேன். கிட்டத்தட்ட 10 விதங்களை சொல்லியிருக்கிறேன். எழுதிட்டீங்களா? அதில் சும்மா கேட்டு மறந்துட்டு போக போறீங்களா? மறுபடியும் சொல்றேன். 1, கன்ஃபெசிங் சின்ஸ், அது ஆராதனை தான். 2, சிங்கிங், உட்கார்ந்து பாடலாம், நின்றுட்டு பாடலாம், கைதட்டி பாடலாம். 3வது, ஷவுட்டிங். 4வது, ஸ்டாண்டிங் இன் ஆனர், எழுந்து நின்று பாடுவது. 5வது, நீலிங், முழங்கால் நின்று பாடுவது. 6வது, டான்சிங். நீ முழங்கால டான்ஸ் பண்ணாலும் சரி, நின்றுட்டு டான்ஸ் பண்ணாலும் சரி, அல்லது உட்கார்ந்துட்டே டான்ஸ் பண்ணாலும் சரி. 7வது, மேக்கிங் எ ஜாய்ஃபுல் நாய்ஸ், சந்தோஷத்தோடு கூட நீ ராகம் இல்லாம ஜாய்ஃபுல் நாய்ஸ், வெறும் சத்தம். அப்புறம் ஷவுட், டெஸ்டிஃபையிங், சாட்சியோடு கூட. 9வது, மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். 10வது, ரேசிங் ஹேண்ட்ஸ். இதெல்லாமே ஆராதனுடைய சபைகள்ல அறிமுகப்படுத்த ஸ்டைல் இது வேத புத்தகத்தில் இருக்கிறது. இத்தனை இந்த 8, 10 இருந்தாலும் இப்ப இன்னொரு லைன் நான் வாசிக்க போறேன், அது நீங்க கேளுங்க, எழுதி வச்சுங்க. The best style of worship is, இதெல்லாம் பண்ணினாலும் the best style of worship, சரியானபடி ஆராதிப்பது, the one that most authentically represents your love for God. உன்னுடைய அன்பை அந்த பாடல் மூலம் தேவனுக்கு கொட்டுவது, அதுதான் the best style of worship. என்னுடைய ஆராதனையில் என்ன செய்யறேன்? அவர் எனக்கு செய்ததை என் அன்புனாலே அவர் அலங்கரிக்கிறேன், என் பாடல்னாலே நான் அவர் அலங்கரிக்கிறேன், என்னுடைய ராகத்தாலே நான் அலங்கரிக்கிறேன், என்னுடைய சரீர செயல்களால கைதட்டி அலங்க. சில சபையில கைதட்டாம பாடவே மாட்டாங்க. ஏன்னா கைதட்டாம பாடிட்டா அது ஆராதனை இல்லை. எங்க இருக்குதா இல்லையா சபை? அதே சில சபையில கை தட்டிட்டா அது ஆராதனை இல்லை. சில சபையில கை தட்டுனா ஆராதனை இல்லை, இன்னொரு சபையில கை தட்டாம இருந்தா
அதனால இந்த புஸ்தகம் பைபிள் என்ன சொல்லுது, அதன்படி ஆராதிக்க குடும்ப ஆராதனை, சப ஆராதனை, தனிப்பட்ட ஆராதனையை, இந்த பைபிள் பேஸ்ட் ஆராதனையை ஃபாலோ பண்ணுங்க. குறிப்பிட்ட சபை ஆராதனையை ஃபாலோ பண்றது சரியல்ல என்பதாக என்னுடைய கன்க்ளூஷன். நீங்க எப்படி ஆராதனை பண்ணினாலும் உங்களுடைய ஆராதனை அவர் ஏற்றுக்கொள்ள வேணும். ரொம்ப முக்கியம். ரைட். மக்கள்ல, அதாவது ஜனங்களில வித்தியாசமான மக்கள் இருக்கிறாங்க. 103ஆம் பக்கத்துல அதை நம்ம பார்க்க போறோம். அவங்க அந்த வித்தியாசமான ஜனங்க வித்தியாசமான ஸ்டைல்ல தான் அவங்க விரும்புவாங்க. அந்த வித்தியாசமான ஜனங்கள் யாரு? எத்தனை பேர் இருக்கிறாங்க? ஒரு 9 பேர் இருக்கிறாங்க. 9 குரூப் ஆஃப் பீப்புள். இதெல்லாம் நீங்க தெரிஞ்சிருக்கணும். போதர்களை நீங்க தெரிஞ்சிருக்கணும். பல வருஷமா தேவனை ஆராதிக்கல. நீங்க இப்ப நான் சொல்ல போற அந்த 9 டைப் பீப்புள் ஆர் டிஃபரண்ட். ஜனங்க வித்தியாசமானவர்கள். சரி, சிலர் எப்படிப்பட்டவர்கள்? நேச்சுரலிஸ்ட். நேச்சுரலிஸ்ட்னாக இயற்கையை பார்த்து ரசிக்கிறவர்கள். ஏன்னா தேவன் இயற்கை படைத்தார். அவங்க அந்த இயற்கையில தான் ஆராதிப்பார். அதனாலதான் நீங்க தெரிஞ்சிருக்கணும். ரெண்டாவது சென்சேஷனலிஸ்ட், அன்பை கொட்டுறவர்கள். மூணாவது ட்ரெடிஷனலிஸ்ட், குறிப்பிட்ட ட்ரெடிஷன், சிஎஸ்ஐ ட்ரெடிஷன், லுத்தரன் ட்ரெடிஷன், மெத்தடிஸ்ட் ட்ரெடிஷன், பெண்டகாஸ்ட் ட்ரெடிஷன். இப்படித்தான் அந்த ட்ரெடிஷன். ட்ரெடிஷன்னா அந்த அவங்க ஸ்டைல் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தது. அப்படி ஒரு குரூப். அவங்க அப்படித்தான் விரும்புவாங்க. சிலர் பெண்டிகாஸ்காரங்க சிஎஸ்ஐல போனா அவங்களால ஆராதிக்க முடியாது. சிஎஸ்ஐ காரங்க பெண்டிகாஸ்க்கு போனா அவங்களால ஆராதிக்க முடியாது. இந்த சிஎஸ்ஐயும் பெண்டிகாஸ்காரங்களும் லூத்தரன் போனா அவங்களால ஆராதிக்க முடியாது. இப்படி ஆராதிக்க முடியாதவங்க பரலோகத்துக்கு போனா என்ன பண்ணுவாங்க தெரியல எனக்கு. நேச்சுரலிஸ்ட், இயற்கை விரும்புகிற மக்கள். சென்சேஷனலிஸ்ட், உணர்வுகளை விரும்புகிற மக்கள். மூணாவது ட்ரெடிஷனலிஸ்ட். ட்ரெடிஷனுடைய சரியான வார்த்தை சிஸ்டருடைய மைண்ட் தமிழ்ல ஹெல்ப் பண்றது. குறிப்பிட்ட பழக்கத்துல ஆராதனை பழக்கிறவர்னு. ஆராதனை எழுந்து நின்று பாடி பழகினவர்கள், அதுக்கு பேரு ட்ரெடிஷன். சில உட்கார்ந்துட்டு பாடி பழகணும், சில நின்றுட்டு பாடி பாடணும். காலங்காலமாக அல்லது சம்பிரதாயம். இது எங்க சபை சம்பிரதாயம். ட்ரெடிஷனல்ஸ்னா இது எங்க சபை இப்படி, எங்க சபையில் நாங்க இப்படித்தாங்க பண்ணுவோம். அப்ப உடனே அவங்க என்ன நினைச்சிருக்காங்க, எங்க சபை தான் ரைட்டு, வேற சபையெல்லாம் தப்பு. நாலாவதாக அசெட்டிக். அசெட்டிக்னாக தனிமையில இருந்து பாடுகிறவர்கள். ஐந்தாவதாக ஆக்டிவிஸ்ட். தாவீதெல்லாம் ஆக்டிவிஸ்ட். தாவீதெல்லாம் சும்மா நிக்க மாட்டாரு. ஒரு பாட்டு போடணும்னா அப்புறம் மெதுவும் அப்படியே ஆட்டம் ஆட ஆரம்பிப்பாரு. படித்ததாக்கும். கடைசியாக 103வது பக்கத்துல புஸ்தகம் வச்சிருக்கிறேன். 103வது பேஜ் நான் படிக்கிறதில்ல, 103வது பேஜில் இருக்குது. கடைசியாக இன்டலெக்சுவல்ஸ். அவங்க எப்படி ஆராதிப்பாங்க? இன்டலெக்சுவல்ங்கிறவங்க
அறிவவே அறிவித்த பிரகாரமாய் விரும்புகிறவர்கள். அவங்க அதை ரொம்ப ஆராதனைப்பாங்க. முறைப்படி வசனத்தை வாசித்து சிந்திக்கிறவர்கள். இன்டலெக்சுவல்னாக்க சிந்திக்கிறவர்கள். அவங்க டான்ஸ் பண்ண மாட்டாங்க, கையை தூக்க மாட்டாங்க, கையை தட்ட மாட்டாங்க. ஆனா அவங்க சிந்தைய தேவனுக்காக வேண்டி கூட்டிட்டு இருப்பாங்க. இன்டலெக்சுவல்ஸ். சரி, இப்ப இன்னொரு வசனத்தை நான் வாசிப்போம். This is the kind of people the Father is out looking for, those who are simply honestly themselves. 6வது வசனம், 6 யோவான் 14ஆம் அதிகாரம் அதே வசனம் தான். 4ஆம் அதிகாரம் யோவான் 4:23 தான். இத்தனை இந்த 9 டைப் மக்கள் இருந்தாலும் இயேசு சுருக்கமா சொன்னது யோவான் 4:23 இருக்கிற டைப் ஆஃப் மக்கள். என்ன வாசித்தோம்? வாசிமா மறுபடியும். உண்மையாய் தொழுதுகொள்ளுகிறவர், அதாவது சரியாய் தொழுது கொள்ளுகிறார், சரியாய் ஆராதிக்கிறவர்கள், தேவன் ஏற்கும்படி ஆராதிக்கிறவர்கள், தேவன் விரும்பும்படி ஆராதிக்கிறவர்கள் என்ன செய்வாங்க? பிதாவாகிய தேவனை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிப்பார். 2 ஆவின்னா உங்க ஆவி, ஆண்டவர் தந்த ஆவி, நம்ம ஆவி, சத்தியம், பரிசுத்தாவியோடு இணைந்து. அதுதான் ஃபவுண்டேஷன். ஆராதனைக்கு ஃபவுண்டேஷன் இயேசு சொன்ன யோவான் 4:23. ஏன்னா பழைய ஏற்பாடு காலம் முடிஞ்சிருச்சு. பழைய ஏற்பாட்டு ஆராதனை வேற, டோட்டலி டிஃபரண்ட். இயேசு கிறிஸ்து பிறகு ஆராதனை வேற. ஆண்டவர் அதிகமா ஃப்ரீடம் கொடுத்ததுனாலதான் இப்ப சபைகள் எல்லாம் ஒவ்வொரு சபையும் ஒவ்வொரு வித்தியாசமா செய்யறாங்க. எங்க சபை செய்யறதா ரைட்டு, அவங்க செய்தார், அப்படி எல்லாம் கிடையாது. ஆராதனைக்கு தேவை இருதயமும் சிந்தையும் உண்மையும். இனி 3வது ஆராதனையில, தேவன் விரும்புகிற ஆராதனையில 3வதாக, God is pleased when our worship is thoughtful. அல்லாது சிந்தையோட பாடுகிறவர்கள். அதுக்கு வசனம், love God with all your mind. அவரை, அந்த தேவனை ஆராதிப்பது, நேசிப்பது with all your mind. மைண்ட்னா சிந்தை, மூளை சிந்தை, முழு மனது. God is not pleased with a thoughtless singing. எங்கேயோ நினைச்சிட்டு, என்னத்தையோ நினைச்சிட்டு பாட்டு பாடுறது ஆராதனை அல்ல. அதனாலதான் நான் என்னமோ எனக்கு தெரியல, சமீபத்துல ஒரு 30 வருஷமாக சரி நம்ம ஏற்கனவே அரை மணி நேரம் பாடிட்டாங்க, உட்கார்ந்து பாடிட்டு. அதெல்லாம் ஒரு யூஸ்லெஸ் பாட்டு நினைக்கிறாங்களே தெரியல. அப்புறம் கடைசியில ஒரு ஆராதனை வீரர் வருவார். அவர் என்ன சொல்லுவாரு, இப்ப நம்ம எழுந்து நின்று ஆராதிப்போம். இப்பதான் உண்மை, இவ்வளவு நேரம் பாடினது அதெல்லாம் போச்சு. அரை மணி நேரமா பாடினீங்க, அதெல்லாம் நாங்க சும்மா எங்கேயோ நினைச்சிட்டு அதை பார்த்துட்டு இருந்தோம், வேடிக்கை பார்த்துட்டு பாடணும். இனிதான் ஆராதனை வீரர் அவர் நின்ன உடனேயே ஆராதனை ஆவி இறங்கும். எப்படி? அப்புறம் எழுந்து நின்று சிலர் இப்படி, சிலர் இப்படி. இதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரே வரியில அந்த யோவான்லயும் எபிரேயர்லயும் நாம் பார்ப்போம். எபிரேயரும் யோவானும் அற்புதமான வேத வசனங்கள், ஆராதனை பத்தி விளக்கி சொல்லுகிற அற்புதமான வசனம். அந்த எபிரேயரை மறுபடியும் நான் வாசிக்க விரும்புகிறேன். வாசிமா 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். எபிரேயர் 12:28 வாசி. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை
பெறுகிறவர்களாகிய நாம் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுவர்களாகிய நாம் பயத்தோடு ஆராதனையில பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பயமும் பக்தியும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றிக் கொள்ள கடவோம். பாருங்க, எதை பெற்றுக் கொள்ள கடவோம்? கிருபையை பெற்றுக்கொள்ள. பயத்தோடும் பக்தியோடும் நடுக்கத்தோடும் ஆராதிக்க, ஆராதனைக்கு கிருபை வாங்கிக்க, கிருபையை பற்றி கொள்ள கடவோம். கிருபை ஆராதனைக்கு உங்களுக்கு தேவை கிருபை. கிருபையை பற்றி கொள்ள கடவோம். அப்புறம் ஆராதனையில ரிப்பிட்டிஷியஸ் அல்லது ஒரே வார்த்தை திரும்ப திரும்ப சொல்றதையும் நம்ம கவனமா இருக்கணும். சில சமயம் அந்த திரும்ப திரும்ப சொல்ற அந்த வார்த்தைகளுக்கு மாற்று வார்த்தைகளை நம்ம தெரிஞ்சிருக்கணும். திரும்ப திரும்ப சொல்ற வார்த்தைகள் என்ன? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்புறம் அல்லேலூயா 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 அல்லேலூயா. அதுக்கு பேர் ரிப்பிட்டிஷியஸ். வெளிப்படுத்துதல அல்லேலூயாவை பத்தி 19ஆம் அதிகாரத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுல பாருங்க, 4 முறை அல்லேலூயா வார்த்தை உபயோகிச்சிருக்கு வெளிப்படுத்தல. அல்லேலூயா 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 எழுதி இருக்குதா அல்லது அல்லேலூயா சொன்னார்கள் எழுதி இருக்குதா? வெளிப்பாடு 19ஆம் அதிகாரத்தில் நிறைய சமயத்துல நம்ம வீண் வார்த்தைகளை ஆராதனையில் உபயோகிக்கிறோமா இருக்கும். அப்புறம் என்ன நினைச்சுக்கிறோம்? ஸ்தோத்திரம் 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 சொன்னா இதெல்லாம் இந்த மந்திர வார்த்தைகள் அல்ல. ஸ்தோத்திரம் மந்திர வார்த்தை அல்ல. அது அல்லேலூயா மந்திர வார்த்தை அல்ல. அல்லேலூயா சொன்னா ஒரு மந்திரம் வரும். தேவனை துதிக்கிற வார்த்தை அது. அவரை பிரியப்படுத்துகிற வார்த்தை அது. அல்லது சிலர் ஆமேன் 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 ஆமேன். இப்படியெல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. 100 ஸ்தோத்திரம் சொன்னீங்கன்னா அவரு மனசுல இழுவார். 1000 அல்லேலூயா சொன்னீங்கன்னா அவரு மனசுல இழுவார். எப்படி வேணாலும் வாழ்ந்துக்கோ, ஒரு 1000 ஸ்தோத்திரம் சொல்லு. நூத்தி 4வது பக்கத்துல பேஜ்ல அங்க உதாரணம் போட்டிருக்கோம். இந்த பைபிள் ஸ்டடிக்கு பாஸ்டர் ஜான் வில்லியம் வந்திருக்கிறாரு, பாஸ்டர் சாமுவேல் வந்திருக்கிறாரு. அவர் 2 பேச்சு தான் நான் பாக்குறேன். பாஸ்டர் சாமுவேல் எனக்கு நான் பாஸ்டர் சாமுவேல் இருந்தப்போ ஒரு உதவி கேட்கிறேன். ஒரு 1000 ரூபா. பாஸ்டர் என்ன கேட்பேன்னு நினைச்சு சும்மா ஏதோ சாடையா பேசணும்னு நினைச்சிடாதீங்க. அப்படிலாம் கேட்க மாட்டேன். நான் உதாரணம் விலைக்கு சொல்றேன். பாஸ்டர் ஜான் வில்லியத்திட்ட போய் ஒரு 2000 ரூபா, ஐயா ஒரு 2000 ரூபா கொடுங்க. ஒரு 2000 ரூபா கொடுத்துட்டாரு. இப்ப நான் அந்த ஜான் வில்லியத்துக்காவது அந்த சாமுவேலுக்காக எத்தனை தேங்க்யூ சொன்னா அது தேங்க்யூ ஆகும். ஒரு 2000 ரூபா ஜான்ல கொடுத்துட்டாரு. தேங்க்யூ 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 தேங்க்யூன்னு சொன்னா அப்பதான் தேங்க்யூ ஆகுமா? என்ன சொல்லுங்க? ஒரு தரம் சொன்னா போதாமா? 2 தரம் சொன்னா போதுமா? எத்தனை தரம்? 30,000 தேங்க்யூ 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 ஜான் ஐயா தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஏழன மட்டும் அவர் என்ன நினைப்பாரு? இருக்கு போயா, இடத்த காலி பண்ணியா, வர காசு வாங்கிட்டியா? அப்படி நம்ம நினைக்கிறோமா? நம்ம நினைக்கிறதெல்லாம் ஆராதனை அல்ல. தேவன் சொன்னதுதான் ஆராதனை. அவரு சொன்னதை நம்ம செய்யணும். நம்ம அர்த்தம் புரிஞ்சுக்கிறதெல்லாம் ஆராதனை அல்ல.
மனிதர்களே வந்து ஒரு தரம் 2 தரங்கிறது சொன்னா அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஐயா ரொம்ப நன்றிங்க ஐயா, புரிஞ்சுக்கிறாங்களா இல்லையா? அந்த ஆண்டவர் புரிஞ்சுக்க மாட்டாரா? நன்றி 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 அவரே ஓடிடணும். அப்பா இவங்க நின்ன விட மாட்டான். ஓகே, ஆராதனை என்பது நம்மை படைத்து நமக்காக இரத்தத்தை சிந்தி நமக்காக நித்திய ஜீவனை தந்து பாவனை தந்த தேவனை முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு சிந்தையோடு அவரை போற்றுவது ஆராதனை. அதை நீங்க உட்கார்ந்து செய்யுங்க, எழுந்திருந்து செய்யுங்க, கைகூப்பி செய்யுங்க, குப்புறப்படுத்தி செய்யுங்க, முழங்கால் நின்று செய்யுங்க. உங்களுக்கு எந்த விதத்துல உங்களை எக்ஸ்பிரஸ் பண்ணணும், உங்களுடைய நன்றிய அவருக்கு துதிய எக்ஸ்பிரஸ்னாக அவருக்கு வெளிப்படுத்தணுமோ செய்யுங்க. அதாவது கடைசியாக 4வதாக, God is pleased when our worship is practical. நம்முடைய ஆராதனை செயல்முறையில் இருக்கு, பிராக்டிக்கலா இருக்கும், உள்ளபடியே இருக்கணும். இந்த நாளையும் எழுதிங்க, புஸ்தகம் இல்லாதவங்க, விசேஷமா புஸ்தகம் இல்லாதவங்க 4 ஆராதனை முறைமைகளையும் எழுதிங்க. 1, God is pleased, ஆண்டவர் விருப்பமானது, when our worship is accurate. நம்முடைய ஆராதனை உள்ளபடி accurate எனக்கு, அப்போ அதை ஆண்டவருக்கு அது பிரியமானது. 2வது, God is pleased when our worship is authentic. Authentic னா AUTHENTIC, authentic, துல்லியமாக வசனத்தை சொன்ன பிரகாரம். 3வது ஆராதனை என்பது God is pleased when our worship is thoughtful. நம்முடைய சிந்தை அந்த ஆராதனையில பதிக்கப்படணும். என்னோடு கூட ஆராதனை செய்யல நீங்க பார்த்திருப்பீங்க, அடிக்கடி அந்த பாடலை நம்ம பாட்டு பாடுவோம், அதை நிறுத்தி மறுபடியும் அந்த பாடல் இருக்கிற அந்த வரிகளை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன், பார்த்துருக்கீங்களா? பைபிள் ஸ்டடியில மற்ற சமயங்கள்ல அந்த பாடலை நிறுத்தி அந்த வரிகளை சிந்திங்கன்னு சொல்லுவேன். சிந்திச்சு பாடுங்க, சும்மா ராகத்துக்காக பாடாதீங்க, தாளத்துக்காக பாடாதீங்க, இனிமையாக இருக்குன்னு பாடாதீங்க. சோ சிந்தை முக்கியம். கடைசியாக 4வதாக, God is pleased when our worship is practical. அது என்னன்னு பார்ப்போம். 11ஆம் வசனத்துல 11 வாசிமா, 12:1 எல்லாரும் தெரிந்த வசனம், ரோமர் 12:1 வாசி. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இப்ப இந்த வசனத்தை குறிப்பாக அவர் என்ன கேட்கிறாரு? சரீரங்களை, கையை கால மூக்குவாய், உன் சரீரத்தோடு கூட வா என்னை ஆராதிக்க. வெறும் ஆவியில வராத, வெறும் சிந்தியில வராத, பின்ன இதோட கூட வா, சரீரத்தோட வா, கைகளோட வா, கால்களோட வா, இருக்கு உனக்கு உள்ளது என்ன கொடுத்திருக்கோ அதோட வா. Why does God want your body? அந்த வசனத்துல 1ஆம் வசனத்துல எதுக்காக பாடி கேட்கிறார்? நம்முடைய சரீரத்தை எதுக்காக கேட்கிறாரு? ஏன் சரீரத்தை கேட்கிறாரு? Why doesn't he say of your spirit? ஆவியோட பாடின மாத்திரம் போதுன்னு யோவான் சொன்ன மாதிரி சொல்லாதபடிக்கு இந்த ரோமர்ல 12:1 சரீரத்தையும் கேட்கிறாரு. Because without your body you cannot do anything on this planet earth. சரீரத்தினாலதான் நம்முடைய எண்ணங்களை, உணர்வுகளை அவருக்கு தெரிவிக்க முடியும். கைகள் மூலம், தட்டுகிறது மூலம், உயர்த்துகிறது மூலம்,
கைகளை உயர்த்துக்கு கை வேணும், கைகளை தட்டுறதுக்கு கை வேணும், எழுந்து நிக்கிறதுக்கு கால்கள் வேணும். சோ சரீரத்தோட வா. ரோமர் 12:1 சரீரத்தோட வா. நான் வீட்டிலே இருந்துட்டு ஆவியில பாடுறேன்னு சொல்லாத. நான் அங்கே இருந்துக்கிறேன், வீட்டுல இருந்துட்டு உங்களோட நீங்க பாடும்போது நானும் உங்களோட ஆவியில இணைஞ்சுக்கிறேன். அந்த அந்த அப்போஸ்தலர் வேலையெல்லாம் பண்ண வேண்டாம். சர்ச்சுக்கு வா, ஆராதனைக்கு வா, கலந்து கொள்ளு. ஆண்டவர் சுருக்கமா அந்த 12:1 சொல்லுவது, give me what you have got. உனக்கு நான் கொடுத்த அந்த சரீரம், அந்த கை, அந்த கண்ணு, அந்த உணர்வு, அந்த காலு, அதோடு கூட வந்து நின்று என்னை துதித்து பாடு. இயேசுவாகிய என்னை, பிதாவாகிய என்னை, குமாரனாகிய என்னை, பரிசுத்தாவியாக திரியேகனை துதித்து பாடு. அதுக்கு பேரு பிராக்டிக்கல் வொர்ஷிப். பிராக்டிக்கலா, வெறும் ஆவியோடு இல்ல, பிராக்டிக்கலா. நூத்தி 5வது பக்கத்துல இந்த ஓல்ட் டெஸ்டமென்ட் பேஜ்ல, 105வது பேஜ்ல, in the Old Testament God took pleasure in many sacrifices of worship because they foretold Jesus. பழைய ஏற்பாட்டுல பல வித்தியாசமான பலிகளை பற்றி வாசிக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து பிறகு இப்போ ஓல்ட் டெஸ்டமென்ட்ல பல வித்தியாசமான பலிகளை செலுத்தி ஆராதிச்சோம். பழைய ஏற்பாட்டுல பல வித்தியாசமான அதெல்லாம் நான் இப்போ சொல்ல முடியாது, நேரம் இல்லை, ஆராதிச்சோம். ஆனா இப்போ, அதாவது இயேசு கிறிஸ்து பிறகு, இப்போன்னா இயேசு கிறிஸ்து பிறகு, now God is pleased with the different sacrifice of worship. இப்போ அவர் விரும்புகிற ஆராதனை, பலி செலுத்துகிற ஆராதனை எதுனாக்கா, ஒண்ணு தேங்க்ஸ் கிவிங், நன்றி சொல்லி ஆராதி. 2 praise him, துதித்து ஆராதி. பலி, ரத்த பலி எல்லாம் தேவையில்லை. இப்போ மாட்டு பலி, கோழி, எந்த பலியும் தேவையில்லை. முதலாவது தேங்க்ஸ் கிவிங், நன்றி சொல்லி ஆராதி. 2வது praise him, துதித்து ஆராதி. 3வது ஹியூமிலிட்டி, தாழ்மையாயிருந்து ஆராதி. பெருமையோடு வந்து ஆராதி, தாழ்மையின் ஆவி அணிந்து ஆராதி. 4வது repentance, மனம் திரும்புதலோடு ஆராதி. ரொம்ப முக்கியங்க, ஆராதனையில மனம் திரும்புதல் இருக்கணும். ஏன்னா ஆராதனையில நம்ம எல்லாம் திருந்தி முடிச்சாச்சு, ஒண்ணும் பாக்கி இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு ஆராதிக்கூடாது. எல்லாம் மனம் திரும்பி முடிச்சாச்சுங்க, அது ஞானஸ்நானம் முன்னாடியே முடிஞ்சு போச்சு. இல்ல இல்ல இல்ல, தொடர்ந்து நான் மனம் திரும்ப வேண்டியிருக்கு. அடுத்தபடியாக ஆஃபரிங் ஆஃப் மணி, தேவனுக்கு கொடுத்து, காணிக்கை கொடுத்து, தசமபாகத்தை கொடுத்து ஆராதி. என்னென்ன சொன்னேன்? 1 தேங்க்ஸ் கிவிங், நன்றி சொல்லி. 2வது பிரைசிங், துதித்து. 3வது தாழ்மையோடு கூட, த்ரூ ஹியூமிலிட்டி. 4வது repentance, மனம் திரும்புதலோட. 5வது ஆஃபரிங் ஆஃப் மணி. 6வது ஜெபம் ஒரு ஆராதனையாகும். ஜெபத்தின் மூலம், மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறது மூலம். அடுத்த ஆராதனை பாருங்க, சர்விங் அதர்ஸ். இதெல்லாம் புதிய ஏற்பாடுல செய்ய வேண்டிய ஆராதனை. சர்விங் அதர்ஸ், மற்றவர்களுக்கு பணிவிட செய்ய. நினைக்கிறேன் இது நம்ம நாட்டுல இது ரொம்ப அதிகமா இது பழக்கப்படுத்தப்படும். ஏன்னா நமக்கு ஜாதி பிரச்சனை இருக்கு, பாஷை பிரச்சனை இருக்கு. நான் தமிழுக்காரனுக்கு தான் நான் செய்வேன், நான் தெலுங்குக்காரன் செய்ய மாட்டேன். நான் கன்னடம், நான் தமிழுக்காரன் செய்ய மாட்டேன், நான் கன்னடக்காரன் தான் செய்வேன். இப்படி ஜாதி பிரச்சனை, பாஷை பிரச்சனை, நீ பெருசு நான் பெருசு பிரச்சனை இருக்கிறதுனால சர்விங் அதர்ஸ், மற்றவங்களுக்கு பலி செலுத்துவது ஆராதனை, மற்றவங்களுக்கு பணிவிடை செய்வது ஆராதனை. நான் இதை சொல்ல விரும்புகிறேன். சிறுமுகையில
ரிச்சர்ட் மேபன் அப்படின்னு ஒருவர் எனக்கு நன்றாக தெரியும். அவர் பேர் ரிச்சர்ட் மேபன். இப்ப பெங்களூர் இருக்காரு. 96 வயசுன்னு கேள்விப்பட்டேன். அவர் துபாய் நாட்டுல போய் பல வருஷங்கள் இருந்து திரும்பி வந்து சம்பாதிச்சு திரும்பி வந்து பல லட்சங்களுக்கு சம்பாதிச்சு கொண்டு வந்து நல்ல வசதியா சிறுமுகையில மேட்டுப்பாளையம் சிறுமுகத்துல இருந்தார். அவர் பேர் ரிச்சர்ட் மேபன். 96 97 வயது பவர். அவர்கிட்ட இருந்து நான் பார்த்த ஒரு குவாலிட்டி, ஒரு தரம், தேவனுக்கு ஆராதனை செய்யற ஒரு தரம் என்ன தெரியுங்களா? வெளிநாட்டுக்கு போனவர், பல லட்சம் சம்பாதிச்சவர், எங்க கன்வென்ஷன் வைக்கிறாங்களோ, எங்க கல்யாணம் பண்ணதோ அங்க இலை எடுக்கிற பக்கம் நின்றுட்டு இருப்பார். எதுக்கு தெரியுங்களா? சாப்பிட்ட பிறகு இலை எடுக்கிறது. ஆச்சரியப்படுறார். துபாயில போய் பல வருஷங்கள் இருந்த அவரு, பல லட்சங்களை சம்பாதிச்சு வந்த அவரு இலை எடுக்கிறத ஆராதனையாய் செய்கிறார் ஆக்கும். என்ன புரிஞ்சுன்னு தெரியல. Serving others, மற்றவர்களுக்கு பணிவிட செய்வது ஆராதனையாகும். வெறும் அல்லையா போடுறதெல்லாம் ஆராதனை. கடைசியாக ஷேரிங். உனக்கு நீ வச்சிருக்கிற அந்த பொருளாதாரத்தை மற்றவர்களுக்கு ஷேர் பண்றது தேவனை ஆராதிக்கிறாய். இதுதான் புதிய ஏற்பாட்டு ஆராதனை. பழைய ஏற்பாட்டு ஆராதனை பலி, பல விதமான பலி. புதிய ஏற்பாட்டு ஆராதனை எத்தனை சொன்ன? அதுக்கு ஒரு வசனம் வாசியுமா? 13வது வசனம் 13 இருக்கும். 2 சாமுவேல் 24. 2 சாமுவேல் 24. ராஜா அர்பானாவை பார்த்து, அப்படி அல்ல, நான் இலவசமாய் வாங்கி என் தேவனாகிய கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகளை செலுத்தாமல். பாருங்க, தாவீது என்ன சொல்றாரு? என் தேவனுக்கு இலவசமாய் வாங்கி, எந்த செலவில்லாம அவரு கொடுக்கறதை இவரு கொடுக்கறதை இலவசமா வாங்கி அதைய ஆண்டவர் கொடுக்கிறது நான் செய்ய மாட்டேன் என்று தாவீது ஆராதனையை புரிந்து கொண்ட சங்கீதங்களை எழுதின தாவீது சொன்னதாக்கு இப்ப அந்த வாசித்த சாமுவேல் 2 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் வாசியம். அது முடியும். 24. அதை உன் கையில் விலைக்கிரயமாய் வாங்குவேன் என்று சொல்லி தாவீது அந்த களத்தையும் மாடுகளையும் 50 சேக்கல் நிறை வெள்ளிக்கு கொண்டான். அதுல இருந்து என்ன தெரியுதுங்க? ஆராதனை it will cost you. நீ செலவு செய்யணும். ஆராதனை என்பது சும்மா வார்த்தைகளை அலங்கரிக்கிறதல்ல. ஆராதனை என்பது அதற்காக சில நஷ்டங்களை, சில பாடுகளை படணும். அது ஆராதனை. தாவீது அந்த பொருளை விலை கொடுத்து வாங்கி தேவனுக்கு அதை காணிக்கையாய் ஆராதனை செலுத்தின போது வாதை நின்று போயிற்றாக்கும். தாவீது செலுத்திய இந்த ஆராதனையினால 75,000 பேர் செத்தாங்க. படிச்சு பாருங்க. தாவீது நடனம் ஆனவர் தான். தாவீது பாட்டு பாடினவர் தான். ஆனால் அவர் தம்முடைய பணத்தை செலவு பண்ணி ஆண்டவர் ஆராதிக்கிறார். இலவசமாக.
Practical worship பேரு. என்ன worship பேரு? Practical worship. அரை மணி நேரம் எழுந்து பாடுறது, அப்புறம் ஒரு குட்டிக்கு ஒரு உதவி செய்யறது இல்லை. எப்படி ஆராதனை? பத்து நிமிஷம் எழுந்துன்னு பாட்டு பாடுறது, அப்புறம் யாரு பக்கம் திரும்பி பார்க்கல, ஒருத்தர் ஸ்தோத்திரம் கூட சொல்றது இல்லை. என்ன ஜாதி வித்தியாசம்? டைம் ஆயிட்டு இருக்கு. உன்னுடைய ஆராதனை யாரு பார்த்து புகழ்றதுக்காக நீ ஆராதிக்க கூடாது. உன்னுடைய ஆராதனை பார்க்கிற தேவன். You don't worship to be seen by others. மற்றவர்களை பார்த்து புகழட்டும் என்று கைதட்டுறது, மற்றவர்களை பார்த்து புகழட்டும் என்று ஸ்தோத்திரம் சொல்றது, மற்றவர்களை பார்த்து மெச்சி பேசட்டும் என்று சொல்லி கையமர்றது, இது ஆராதனை அல்ல என்று இந்த புஸ்தகம் நம்மை எச்சரிக்கிறது. நம்மை தேவன் பார்க்க வேணும். அவர்தான் ஆராதனை வாங்க வந்திருக்கிறார். கடைசியாக 106வது பேஜ்ல 106வது பக்கத்துல, when Jesus said love God with all your strength, முழு பலத்தோடு ஆராதி என்று அவர் சொன்னபோது, என்னை அன்பு காட்டு ஆராதனை சொன்னபோது, he pointed out that worship takes effort and energy. ஆராதனைக்கு எஃபர்ட்டும் தேவை, எனர்ஜியும் தேவை. முயற்சி செய்யணும். தாவீதை போல முழு பலத்தோடும் முழு திறமையோடும். இது சரியா சமயத்துல நமக்கு இது வசதிப்படாது இருக்கலாம், ஆனால் நாம் செய்யணும். When you praise God even when you don't feel it. ஆராதனையில் இன்னொன்னு பாகம், நீ எனக்கு பாடுற மாதிரி தோணலீங்க அதனால நான் பாடலைங்க, அப்படி பாடுற மாதிரி தோணல அதனால பாடலைங்கன்னு சொல்றது தப்பு. பாடுற மாதிரி நினைச்சாலும் தோணாலும் தோன்றாவிட்டாலும் பாடு. ஏன்னா அவர் அவ்வளவு காரியம் உனக்கு செய்திருக்காரு. ஏன்னா அவர் அவ்வளவு பெரியவர். ஏன்னா அவர் அவ்வளவு மகிமை நிறைந்தவர். உணர்வுகளை சார்ந்து தேவனை துதிக்காத. தேவனை துதிக்கும் போது உணர்வுகள் வரும். நான் சொல்லிக் கொண்டிருக்கிற நம்ம சிந்தித்துக் கொண்டிருக்கிற நாதானை பத்தி இங்கிலாந்துல ஒரு பாஸ்டர் என்ன செய்யறதா தெரியுங்களா? கைதட்டுறது, ட்ரம் அடிக்கிறது, கிட்டார் எல்லாத்தையும் அந்த சர்ச்சில் பல வருஷம் எல்லாம் நிறுத்தி சொல்லிட்டார். கைதட்டாதீங்க, ட்ரம் அடிக்காதீங்க, விடியில் வாசிக்காதீங்க, ஒன்றும் பண்ணாதீங்க, ஆவியில ஆராதீங்கன்னு சொல்லி அந்த மக்களை இங்கிலாந்துல பல மாதங்கள் ட்ரெயின் பண்ணார். அந்த சபை மக்கள் பிதாவாகிய தேவனை, உயிரோடு இருக்கிற இயேசு கிறிஸ்துவை, நமக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை ஆவியோடும் உண்மையோடும் இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லாம, பாட்டு இல்லாம, ராகம் இல்லாம அவரை துதித்து பாடி பழகின பிறகு அப்புறம் சில மாதங்கள் கழிச்சு, சரி இனி இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுக்கலாம், இனி ட்ரம் கொண்டு வாங்க, இனி கீபோர்டு கொண்டு வாங்க, இனி கிட்டார் கொண்டு வாங்க. நம்ம இன்னைக்கு நம்ம ஆராதனைகளை எங்க ஒளிஞ்சிட்டு இருக்கோம் தெரியுமா? கிட்டாருக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கிறோம், கைதட்டுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கிறோம், ட்ரம்முக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கிறோம். ட்ரம்னாக்கா ஆராதனை சேர்ந்து போயிட்டுதான். கரண்ட் போயிட்டாக்கா போச்சு, ஆராதனை போச்சு. உண்மையா போய் சொல்லுங்க. ஆம்பிளிஃபயர் இல்லைன்னாக்கா, கரண்ட்டுக்கு ஆம்பிளிஃபயர் வேணும், என்ன வேணும்? கரண்ட் வேணும். கரண்ட் போன உடனே போச்சுடா, இனி நம்ம ஆராதிக்க முடியும், ஒண்ணும் முடியாது. அதான் சொன்னார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இன்றைக்கு இந்த ஆராதனை பத்தி என்ன புரிஞ்சது உங்களுக்கு அப்படின்னு ஒரு 2 லைன் எழுதி எனக்கு அனுப்புங்கன்னா நீங்க என்ன பண்ண போறீங்க? ஓ இது வேறையா,
அப்படின்னு போடுறீங்களா? நாங்க வந்ததே பெரும்பாடு, நீ இதுல எழுதி வேறு அனுப்பணுமா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா. உங்களுடைய ஆராதனை ஆசீர்வதிப்பாரா. உங்களுடைய குடும்ப ஆராதனை, உங்களுடைய தனிப்பட்ட ஆராதனை, உங்க சபை ஆராதனை, எல்லா விதமான ஆராதனை தேவன் ஆசீர்வதிப்பார்கள். நம்ம டைம் ஆயிடுச்சு. என் வாழ்க்கையில இந்த மாதிரி பாடங்கள் நல்ல மாற்றங்களை கொண்டு வந்தது. கீபோர்டு இருந்தாலும் என்னால் ஆராதிக்க முடியும், கீபோர்டு இல்லாவிட்டாலும் என்னால் ஆராதிக்க முடியும். எலக்ட்ரிசிட்டி இருந்தாலும் என்னால் ஆராதிக்க முடியும், இல்லைனாலும் என்னால் ஆராதிக்க முடியும். அவனோடு கூட அந்த ஐக்கிய, அந்த உறவு பிரச்சனை இல்லை. அப்படிப்பட்ட சாலிடு தரமான சாலிடு ஆராதனை பிரியர்களாய் மாறுவோம். நம்முடைய ஆராதனைக்கு கலர் லைட்லும் தேவையில்லை. நிறைய பேர் கலர் லைட் போடலன்னா ஆராதனை வராது. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. தேவை இருந்தாக்க நீங்க போட்டுங்க, ஆனா அது தேவையில்லை. ஹல்லேலூயா. ஜெபிச்சு முடிப்போம். ஜெபித்து முடிப்போம். பாஸ்டர் சாமுவேலும் அம்மாவும் ஆண்டவர் சுகம் கொடுத்து இன்னைக்கு கிளாஸ் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆபிகால் அம்மா, கர்த்தர் தொடர்ந்து உங்களுக்கு சுகம் கொடுப்பாராக, உங்களை வழி நடத்துவாராக, ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். பரிசுத்த பரமபிதாவே, இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஏதோ நாங்க சிந்தித்து இந்த காரியங்களை உடைய சமூகத்தில் வைக்கிறோம். ஆவியானவர் இவைகளை எங்களுக்கு புரிய செய்வீராக, விளங்க செய்வீராக. அப்படியாய் முழு பலத்தோடு உம்மை ஆராதிப்போம், முழு ஆவியோடு உம்மை ஆராதிப்போம், முழு சரீரத்தோடு உம்மை ஆராதித்து எஞ்சி இருக்கிற காலங்கள், பாக்கி இருக்கிற ஆயுசு நாட்கள் முழுவதும் உமக்காக நாங்கள் வாழும்படி கர்த்தாவே நீர் எங்களை அனுகிரகம் செய்து ஆசீர்வதிக்க போகிறபடியால நன்றி சொல்லுவோம். எங்களுடைய குடும்ப ஆராதனை, தனிப்பட்ட ஆராதனை, சப ஆராதனை கர்த்தர் விரும்புகிற பிரகாரம் மாற்றி கொடுக்க உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்து நாமத்துல எங்களுடைய எல்லா பாவங்களையும் சாபங்களையும் மன்னித்து எங்களை விடுதலை பண்ணின இயேசு கிறிஸ்து நாமத்துல, எங்களுக்கு அத்தமுடைய ஆவியால நிரப்பின இயேசு கிறிஸ்து நாமத்துல தாழ்மையாய் துதித்து ஸ்தோத்திரித்து ஜெபிக்கிறோம் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென். Amen. Thank you.